வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானுக்கு நெஞ்சுவலி, மருத்துவமனையில் அனுமதி. இப்போது எப்படி இருக்காரு தெரியுமா? இணையதளத்தில் வெளியான மருத்துவ அறிக்கை. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இசை புயல் என்று கொண்டாடப்படும் ஏஆர் ரகுமானுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க. அவரது இசையமைப்பில் கடைசியாக தமிழில் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் வெளியானது. அதில் இடம்பெற்ற பாடல்களும் பின்னணி இசையும் பட்டையை கிளப்பியது. இப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சென்னையில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது அவரது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உலகம் முழுவதும் ரசிகர்களை கொண்டிருப்பவர் தான் ஏஆர் ரகுமான். அவரது இசைக்கன்று பலருமே வெறி பிடித்தவர்களாக இருக்காங்க. ரோஜாவில் அறிமுகமான அவங்க முதல் படத்திலேயே தேசிய விருது வென்று அசத்தினாங்க. ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு புதுமையாக இருந்தது. ரசிகர்கள் மூக்கின் மேல் விரல் வைத்து ஆச்சரியப்பட்டாங்க. அதனைத் தொடர்ந்து தமிழில் அவங்க வரிசையாக ஹிட் பாடல்களை கொடுத்து சரசரவென்று உச்சத்துக்கு சென்று விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹாலிவுட் மட்டுமல்லாமல் கலக்கிய அவர் பாலிவுட்டில் சென்று அங்கு தனது இசையால் ரசிகர்களை கட்டி போட்டார். இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் மட்டுமன் அடித்து கொண்டிருந்த இசை புயல் மும்பையில் பலமாக அடிக்க ஆரம்பித்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய அளவில் அறியப்படும் இசையமைப்பாளராக மாறிய அவர் ஏராளமான தேசிய விருதுகளையும், ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும், சைமா விருதுகளையும் உள்ளிட்ட பெற்று அசைக்க முடியாத சிம்மாசனத்தில் அமர்ந்தார். ஹாலிவுட் பாலிவுட் கலக்கிய ரகுமானுக்கு ஹாலிவுட்டில் சென்று அங்கே தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். ஸ்லம்டாக மல்லியன் திரைப்படத்தில் இசையமைத்ததாக 2 ஆஸ்கர் விருதுகளும், கோல்டன் குளோப் விருதுகளையும், கிராமிய விருதுகள் என சர்வதேச விருதுகளை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். மேலும் ஆஸ்கார் மேடையில் அவர் தமிழ் பேசிய தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய மணிமகுடமாக இருந்தது. பலருமே அதற்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இன்று வரை அவர் ஆஸ்கார் தமிழன் என்று அழைக்கப்படுவது உண்டு. இப்போது இசையமைப்பாளர் படு பிஸியாக இருக்கும் ஏஆர் ரகுமானுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. காலை 7:30 மணிக்கு தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதய மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டதாகவும், இருதயத்தில் செல்லக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதாகவும், உறுதியான அடுத்த கட்ட சிகிச்சை அளிக்கப்படும் என்று மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்திருந்தாங்க. இது ஏஆர் ரகுமானிடம் ரசிகரிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முன்னதாக அவங்க சாய்ரா பானு என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களுக்கு 2 மகள்கள், ஒரு மகன் இருக்காங்க. அவர்கள் ஒரு மகன் திரைத்துறையில் இசையமைத்துறை இருக்கிறார். எந்தவிதமான சர்ச்சையில் சிக்காமல் இருந்த ரகுமான் கடந்த வருடம் பேசும் பொருளானார். அதாவது அவரும் அவர் மனைவி சாய்ரா பானுவுக்கும் பெரியதாக அறிவித்திருந்தாங்க. அந்த விஷயத்தை வைத்து ரகுமானை பலருமே இஷ்டத்துக்கு இன்னொரு பெண்ணுடன் இணைத்து வைத்து பேசினாங்க. ஆனால் அத்தனைக்குமே சாய்ரா பானு தரமான பதிலடி கொடுத்து அனைவரும் வாயை மூட வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் உடல்நலம் குறித்து தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.